வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி பூம்புகாரில் இருந்து தஞ்சாவூர் வரை நடைப்பயணம் மேற்கொள்ளப்படும் என்று மேத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் காவிரி படுகை அடைந்த பாதிப்புகள் குறித்து பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும் என்று மேத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதற்காக வரும் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை பூம்புகாரில் இருந்து தஞ்சாவூர் வரை பரப்புரை நடைப்பயணம் மேற்கொள்ளப்படும் என்று மேத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி மண்ணின் மக்களின் நடைபயணத்தை பூம்புகாரிலிருந்து தஞ்சை வரை நடத்த இருக்கிறது. செப்டம்பர் 24 முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த நடைபயணமானது நடைபெற இருக்கிறது. நடைபயணத்தினுடைய நோக்கம் வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கிட்ட நாங்கள் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நடைபயணத்தை நடத்துகிறோம். காவிரி படுகை ரொம்பவும் பாதிக்கப்பட்டதுனால பாதிப்புகள் காரணமாக போராட்டங்கள் நடத்தினோம். போராட்டங்கள் நடத்தினதுனால பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் வந்தது. ஆனால் வேளாண் மண்டல சட்டத்தில் உள்ள சில குறைபாடுகள் காரணமாக எந்த பாதிப்புகளை எதிர்த்து போராட்டங்கள் நடந்ததோ அந்த பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இப்போது இந்த நடைபயணத்தை நடத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது.